நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் பிளஸ் கர்நாடகா கவர்மெண்ட் ஆகட்டும் 2 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒருத்தரை பிடிக்க 20 வருஷம் செலவு பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 200-300 பிளஸ் கோடிய செலவு பண்ணிருக்காங்க. யார் இவரு? எதுக்காக இவரை பிடிக்க இவ்வளவு கோடி செலவு பண்றாங்க? இத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி தோணும் இல்லையா? சோ கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட யானைகளை கொண்டிருக்காரு. கடத்தல் கேங்கோடைய மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்களை கொண்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 1000கணக்கான பொதுமக்களை கொண்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். யார் இவரு? எதுக்காக இவர் இப்படி கொல்லணும்? இவரு நல்லவரா கெட்டவரா? யார் இவரு அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சோ வேற யாரும் கிடையாது, வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம்லயே மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு இல்லையா? சோ ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும். சரி வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த ஒரு வீரப்பன் இவரை பத்தி ஏகப்பட்ட மிஸ்ட்ரி சொன்னாலுமே சோ கவர் பண்ணாத சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட நான் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சோ ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் 1952ல பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2024 இதுல ஒரு 48 பிளஸ் இதுல ஒரு 24 அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லணும். இவர் எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவரு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்ப வீரப்பன் ஆகட்டும் வீரப்பனுடைய ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 2 பேரும் உள்ள வராங்க. ஆம்புலன்ஸ்ல ஒரு காட்டு பகுதியில போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள சுட பயங்கரமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா போய் நிக்குது. டிரைவர் ஆல்சோ பாத்தீங்கன்னா இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீஸ் எல்லாருமே தட 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 பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா வீரப்ப மேல பட்டது வெறும் ஒரு 4 குண்டு அப்படின்னு தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 338 பிளஸ் மேற்பட்ட குண்டுகளை பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்புலன்ஸை நோக்கி போலீஸ் ஆபீசர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, கண்ணை மூடிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா அங்க உள்ள படப்படுது வெறும் 5 புல்லட் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒண்ணு இல்ல. யார் இவரு? பக்கத்துல இருந்தவர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுக்காக இந்த ஒரு வீரப்பனை காப்பாத்தணும்? இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த ஒரு 3 நாடும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் சத்தியமங்கல காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படும். ஒரு 15,000 மேற்பட்ட ஒரு ஸ்கொயர் ஃபுட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு காடு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பாத்தீங்கன்னா சர்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கும்ல. அந்த ஒரு காடை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும், அதுல உள்ள ஆபத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் இத்தனை மக்கள் ஆகட்டும் எல்லாருமே இவரை துரத்துறப்ப அந்த ஒரு பயத்தோட அந்த ஒரு காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணிருப்பாரு, அவங்க கூட இருந்தவங்க எத்தனை பேரு, இப்படிலாம் நிறைய கேள்விக்குள்ள நமக்குள்ள தோணும் இல்லையா? சரி வாங்க ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். வீரப்ப பிறந்தவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அவருடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தன கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பலாயிரக்கணக்கான சந்தனத்தை மரத்தை வெட்டி சோ சேல்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு லாபம் சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படிதான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வீரப்பன் ஒரு சின்ன பையன் ஜஸ்ட் யோசிக்கிறாரு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடன்பாடு, அதாவது மாமா ஹெல்ப் எல்லாம் சொல்லிட்டு இவருமே காட்டுக்குள்ள போறாரு. ஒரு பயங்கரமான அந்த ஒரு வெட்டிட்டுல இருக்காங்க, அந்த ஒரு சந்தன மரத்தெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்காங்க, வந்து வேடிக்கைலாம் பாக்குறாரு. சோ இவருமே சில ஹெல்ப் எல்லாம் பண்றாருன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வீரப்பனுக்கு ஒண்ணு தோணுது, அதாவது இந்த ஒரு மரத்தை வெட்டுறாங்களே இது எதுக்காக இவ்வளவு ரேட்டுக்கு போகுது, எப்படி இதுதான் இந்த ஒரு உலகத்துல தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசரை தாண்டி போகுது. யார் இதை வாங்குறா, எதுக்காக வாங்குறான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள, வீரப்பன் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. சரி இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப சோ இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவருமே இந்த ஒரு தனியான பிசினஸ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மாமா கூட சேர்ந்து பண்ணாம ஒரு தனியா, அதாவது சந்தன மரத்தை கட்டைகளை வெட்டுறதாகட்டும் சோ எல்லாத்துக்கும் அனுப்புறதாகட்டும் இது மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படிதான் சொல்லணும். அண்ட் இது மாதிரி போலீஸ் ஆபீசரை மிரட்டி விடுறதாகட்டும் இது மாதிரி வீரப்பன் ஒரு காலகட்டத்துல வளர்ந்துட்டு வராரு. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனை தோணுது, யார் இந்த வீரப்பன், எதுக்காக மக்களை
இழுத்துட்டு போய் வேலை செஞ்சு இவ்வளவு காசு கொடுக்குறாரு, போலீஸியா மிரட்டி வருவாரு, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு லோக்கல் ரவுடியா பாத்தீங்கன்னா வீரப்பன் கருதப்படுறாரு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேத்துக்குழி வீரப்பனும் குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் பாக்குறாரு. சரி, வீரப்பனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேத்துக்குழி கோவிந்தனையும் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு கூட பிறந்த தம்பியா வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே சரி வாங்க இப்ப கம் பேக் டு ஸ்டோரி. சோ இந்த ஒரு பிசினஸ் சந்தனமர கடத்தல இந்த ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை செய்யறாரு. ஒரு 18 காசெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதாகட்டும். சோ இப்படி இருக்கிறாரு. இவரு தானா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ரொம்ப காசை வச்சுக்க மாட்டாராமா. வர காசுலாம் மக்களுக்கு கொடுக்கறது இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு குலசாமியா வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனை எதிர்பார்த்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு பிசினஸ் நம்ம லீவ் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அண்ட் அதுக்கப்புறம் கன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த ஒரு துப்பாக்கி சுடுற ஒரு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவுக்கு யாருனாலையுமே சுட முடியாது. அவ்வளவு அக்யூரேட்டா சுடக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமையான ஆள் அப்படின்னா நம்ம வீரப்பன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இன்றளவுமே அப்படி கூட சொல்லலாம். சரி, சோ வீரப்பன் 15 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானைய சுட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தியரி இருக்கு. ஒரு 15 வயசு ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு யானையை சுட்டுக் கொள்ள முடியும், அவ்வளவு பெரிய யானையை எப்படி சுட்டுக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தியரியா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒரு டே இந்த ஒரு மாமாங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்லையா, சந்தனக்கட்டை பிசினஸ். இந்த ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லம்பா ஒரு இடத்துல போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் இத்தனையை தாண்டி போறப்பவும் அந்த ஒரு இது பிடிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப வீரப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் எதுக்காக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவிரக்குமே பார்க்காம போலீஸ் ஆபீசரை ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தியரியும் போயிட்டு இருக்கு. சோ இதனால மக்களாகட்டும் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு இதா பாக்குறாங்க. போலீஸ் ஆபீசரே சுட்டு கொண்டுட்டாங்களா, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. பட் ஆனா வந்து போட்டோ ஆகட்டும் இதெல்லாம் வெளியே போகல இப்போதைக்கு. சோ இதை பத்தி பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. இது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்லாம் நிறைய பேர் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதாகட்டும் நிறைய தனிப்படை அமைக்கப்பட்டு வந்திருக்கு. பட் ஆனா இது மாதிரி உள்ள வரவங்கள எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈவிரக்கம் பார்க்காம சுற்றாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இவங்க கூட அதாவது வீரப்பனோட சேர்ந்து அந்த சேத்துக்குழி வீரப்பன் கூட சொல்லலாம். ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஏகே கன் ஆகட்டும் ஒரு பயங்கரமான ஒரு படையே, அதாவது இந்த ஒரு போலீஸ் சொர்த்த வராங்கன்னு தெரிஞ்ச உடனே காட்டுக்குள்ள போய் ஒண்டிட்டாங்க. சோ மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதாவது கன்னு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுகள் அந்த அளவுக்கு அப்பப்போ வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான். மிகப்பெரிய அந்த ஒரு 14,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காடு இருக்கும், அந்த ஒரு சத்தியமங்கல காடு. அந்த ஒரு காட்டுக்குள்ள போய் ஒன்றப்ப யாருனால கண்டுபிடிக்க முடியும் நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காட்டுல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒண்டிப்பாங்களாமா. அதே போல கிட்டத்தட்ட இந்த ஒரு வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான திறமைய கத்து வச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரையுமே அந்த ஒரு காட்டை பத்தி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு தெரியாத இந்த ஒரு பிளேஸ்ல, அதாவது இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு பிளேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. ரொம்ப சாமி பத்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். சாமி அதாவது ஒரு கழுகு போறதாகட்டும் சாமி கும்பிடுவாராமா. பிளஸ் அந்த ஒரு சின்ன கல் ஆகட்டும் அந்த ஒரு கல்லு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கல் எடுத்து அது ஒரு இடத்துல வைக்கிறதாகட்டும், சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடையுமே இல்லாம பண்றதாகட்டும். ஏன் அப்படின்னா போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா இது இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதுக்காக எந்த ஒரு தடையுமே இல்லாம இந்த ஒரு கேங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்காங்க. சோ எகைன் இப்படி சம்பவம் பண்ண ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு நிறைய போலீஸ் ஆபீசர் வராங்க. பட் ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரப்பன் இந்த ஒரு ஊருக்குள்ள இங்கதான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் அவங்களோட வீட்டுக்கு கூட போய் யார் இந்த வீரப்பன், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக போலீஸ் ஆபீசர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விசாரணை நடத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு சேத்துக்குழி வீரப்பன் இருக்காங்க இல்லையா, பட் இவங்களுடைய அப்பாவாகட்டும் இந்த ஒரு கண்ணு வந்து சரியில்லாம போயிடுது வயசான காலத்துல. அந்த ஒரு கண்ணை பார்க்கறது கூட இவங்களை பார்க்கறதுக்கு சேத்துக்குழி வீரப்பன் வரல அப்படிங்கிற சொல்லப்படுது. அண்ட் இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான காலத்திலையும் பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வீரப்பனை விட்டு நெளிவு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றுவாங்க, அதாவது வீரப்பனை தவறாத்தனமா சுற்றுவாங்க எப்படியோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு கேங்கோட இருக்காரு. அண்ட் 18 வயசு
மேற்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த ஒரு பிரெக்னென்டான ஒரு சீனை பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனும் இந்த ஒரு சேத்துக்குழி கோவிந்தனும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வராங்க. இந்த ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் அந்த இடத்துல வரது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் மறைஞ்சிருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல சேத்துக்குழி வீரப்பனுடைய மனைவி சுட்டு சாவடிக்கப்படுறாங்க ஒரு பயிராகி. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல சேத்துக்குழி வீரப்பன் ஆகட்டும் எல்லாருமே குடுக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வீரப்பனுடைய மனைவியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆபீசர். லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போக போக விசாரணை ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போகப்படுது. போலீஸ் ஆபீசர் இப்படி லிமிட்டுக்கு மேல கிராஸ் பண்றப்ப வீரப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வருது. யார் இவங்க, எதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க தப்பு செஞ்சா நம்ம சுட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வீரப்பனுடைய தாட்டு. பட் ஆனா எதுக்காக மனைவியை தூக்கிட்டு போகணும், இப்படி எல்லாம் கொடுமை பண்ணணும் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கோவம் வருது. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல ஒரு போலீஸ் ஆபீசர் கூட உள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்பார்க்கிறாரு. வரவங்க போறவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்றாரு. கிட்டத்தட்ட அத்தனை போலீஸ் ஆபீஸே சுட்டு தள்ளுறாரு அப்படின்னு சொல்லணும். வீரப்பன் சொல்லிட்டு இந்த ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா உலகமெங்கும் நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல பயங்கரமா தெறிக்க விடப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவருதான் வீரப்பன் அப்படி சொல்லிட்டு போட்டோ எப்படி லீக் ஆனிச்சு அப்படின்னா, காட்டுக்குள்ள இது மாதிரி மறைஞ்சிருக்கிறப்ப இங்க இருந்து செய்தியாளர் ஆகட்டும் நக்கீரன் ஆகட்டும் இது மாதிரி எல்லாம் போனாங்க இல்லையா, அது போல இது மாதிரி போறப்ப ஒரு போட்டோ ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இவங்க மனைவி சொல்லி கேட்காம வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியிட்டதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போட்டோவை பயங்கரமா லீக் பண்ணப்படுது. அந்த ஒரு காலகட்டத்துல இவன் தான் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குலசாமியே கும்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு தண்ணி பிரச்சனையாகட்டும், அதாவது கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரல அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்துல அதாவது கர்நாடகாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாளர் ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ராஜ்குமார். இவர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பிரசிடென்ட் தண்ணி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் பந்த் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை தூக்கிடுறாரு. அதாவது எப்படி தூக்குறாரு அப்படின்னா இவருடைய வீடு என்னதான் இவர் கர்நாடகா வந்தாலும் தமிழ்நாடு அந்த ஒரு எல்லை பார்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சத்தியமங்கல் காட்டுக்குள்ள ஒரு பகுதியில இவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீட்டை பார்வையிட வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீஸருக்கு தெரிஞ்சிருது. அதாவது வீரப்பெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க, இவன் எப்ப வருவான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப போலீஸ் ஆபீஸர்லாம் கொஞ்சம் எச்சரிக்கிறாங்க, இது மாதிரி அங்க போக வேணாம் வீரப்பெல்லாம் விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நியூஸ் வருது. பட் ஆனா ஒரு 2-3 வருஷம் ஒதுங்கி இருக்காரு. 3வது வருஷம் 4வது வருஷங்கிறப்ப வராரு. நம்ம ஒரு தானே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வரப்ப வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்து வீரப்பன் புடிச்சு போய் காட்டுக்கு உட்கார வச்சாரு. அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ ஆகட்டும் எல்லாமே லீக் பண்ணப்படுது. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். இப்ப வந்து சூப்பர் ஸ்டாரா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ரஜினி இவங்களும் ராஜ்குமார் இவங்களும் மிகப்பெரிய ஒரு, அதாவது ரஜினி வந்து ராஜ்குமார் இவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ராஜ்குமாரோடைய படம். இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் போலீஸ் ஆபீசரா நடிக்கிறதாகட்டும், இந்த ஒரு காட்டுக்குள்ள சந்தன மரத்தை எப்படி பாதுகாக்கிறதாகட்டும், இந்த ஒரு மரத்தினால இது வெட்டுறதுனால என்ன ஏற்படும், என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாகட்டும், பயங்கரமான ஒரு கதை. அந்த ஒரு கதையை வந்து வீரப்பனுக்கு தெரிய வருது. யார் இவன் அப்படி சொல்லிட்டு இவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு மைண்ட் செட் பண்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு டைம் வரப்ப பாத்தீங்கன்னா தூக்கிடுறாரு. இல்ல ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகால நம்ம ரஜினி அவரும் பாத்தீங்கன்னா கர்நாடகால மிகப்பெரிய ஒரு ஆக்டர் இல்லையா, ஆக்டர் இல்ல. அந்த இடத்துல இருந்தங்காட்டி இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆனாலுமே பட் ஆனா மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றுமே கர்நாடகா போனா அவங்க வீட்டுக்கு போகாம வரமாட்டாராமா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ராஜ்குமார் அவரை பாத்தீங்கன்னா மீட் பண்ணி தூக்கிட்டேன் அப்படி வீரப்பன் தூக்கிட்டாரு அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கடுப்பாகுது ரஜினி அவர்களுக்கு. இன்றோடமே வந்து பாத்தீங்கன்னா அவரு பின்னாடி அதாவது நக்கீரனை ஏறி விடுறதாகட்டும் இவரு தனியா போர்ஸ் அனுப்பி வந்து தொலைவரதாகட்டும், இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வேலைத்தனத்தெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் எல்லாம் பார்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் கேட்கற பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே அந்த ஒரு ராஜ்குமாரை கைது பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் நிறைவேற்றிருக்காரு. அதாவது கர்நாடகால இருந்து தமிழ்நாடு தனி திறந்து விட்டே ஆகணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களாகட்டும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு டைம்ல தண்ணியும் திறந்து விடப்படுது. இவருடைய கட்சி சேர்ந்தவராகட்டும் பின்னாடி கூட இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏவி விடுறாங்க. அதாவது என்னோட தலைவனை கஸ் பண்ணிட்டியாடா, இந்த இது மாதிரி நடத்திட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொந்தளிக்குது கர்நாடகா ஃபுல்லாவே. தண்ணி திறந்து விட்டு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இவருக்கு தேவையானலாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அவரையுமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. இந்த ஒரு வீரப்பனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள சுமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் நடப்பாராமா. அண்ட் இவருடைய காது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பயங்கரமா கேட்குமாமா. கிட்டத்தட்ட இந்த ஒரு காட்டுக்குள்ள அமைதியா தானே இருக்கும். எந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா கேட்கும்ல, அது இவங்க காதுக்கு விழுறப்ப இன்னும் பயங்கரமா விழுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய அட்டாச் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே
அண்ட் இந்த ஒரு சத்தியமங்கலம் காடு இருக்கு இல்லையா, ஒரு 40 அதாவது 16 கிலோமீட்டர் 70 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு காடுகள்ல தெரியாத இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு மணியை, அதாவது இங்க ஒரு சந்தனக்கத்தை விட்டாகட்டும், யானை தந்தத்தை விட்டாகட்டும், சம்பாதிக்கப்பட்ட மணிலாம் பாத்தீங்கன்னா புதைச்சி வச்சிருக்கக்கூடிய இடத்த நாளைக்கு வந்து பார்த்தாலும் எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த ஒரு இடத்த கரெக்டா தோண்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேலண்ட் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே ஒரு பாம்பு கடிச்சது அப்படின்னா எந்த பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயத்தை வச்சு பாத்தீங்கன்னா சொல்லிடுவாராமா. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேலண்ட் உடையவர். அண்ட் இந்த ஒரு காட்டுக்குள்ள ஹியூமன் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல கொஞ்சம் கதற ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்குமாமா. அந்த ஒரு பேர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி, அந்த ஒரு பேர்ட்ஸ் ஆகட்டும், சோ அந்த கத்துற சவுண்ட் ஆகட்டும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் யார் யாரெல்லாம் வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாராமா. சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் உடையது. அண்ட் அதுக்கப்புறம் வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த ஆடு மேய்க்கிற கூட்டம் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த அவங்க கூட சேர்ந்து போலீஸ் ஆபீசர்ல இவர் தொலைவை கண்டுபிடிக்க வருவாங்களாமா. இங்க யானை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளரி காட்டுவாராமா. அதாவது மரத்தை பிடிச்சி இப்படி ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை மாதிரி சவுண்ட் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா யானை தான் ஒரிஜினலா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளாகட்டும் எல்லாம் ஓடுறப்ப போலீஸ் ஆபீசரும் சேர்ந்து ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. சோ இட்ஸ் மிஸ்டீரியஸ் ஒன் அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே சோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜெயலலிதா ஆட்சியும் அமையுது. இப்படி இருக்கிறப்ப ஜெயலலிதா ஆட்சியை வந்த உடனே வீரப்பன் புடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சபதம் விடுறாங்க. அண்ட் அதே போல 20 வருஷம் கிட்டத்தட்ட தேடி கண்டுபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எதுக்குமே மடங்குல கூட ஏறி விட்டு பாக்குறாங்க, போலீஸ் அனுப்புறாங்க, எதுக்குமே அசையில வீரப்பன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வீரப்பனுக்கு ரொம்ப வயசாகுது. இந்த ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ற நிலைமை வருது. அவங்க அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் ஆகட்டும், அவர் பாத்தீங்கன்னா செய்தியில நல்லா படிப்பாராமா வீரப்பன். அந்த ஒரு செய்தியில் படிக்கிறப்ப வீரப்பன் உத்து கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரப்பனுக்கு கண்ணு அவ்வளவு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டைம் வருது. ஸ்ரீலங்கா, அதாவது அது கீழே தானே, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. அதாவது நம்ம உள்ள இருக்கிற ஆட்குள்ளே அமைச்சிட்டு ஸ்ரீலங்கால இருந்து இது மாதிரி வந்திருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவி இருக்கு, ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களை, நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான் பயங்கரமா பாத்துக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக. சோ இதெல்லாம் வரைய வேண்டாம், இந்த ஒரு ஐ இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆபரேஷனை நாங்களே ஃப்ரீயா பண்ணிடுவோம், நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றப்ப வீரப்பன் ஆல்சோ யோசிக்கிறாரு. அதாவது நாமளே திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அண்ட் இவர் இப்படி சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வீரப்பனுக்கு தோணுது. பட் ஆனா அந்த கூட இருக்காங்க இல்லையா சேத்துக்குழி வீரப்பன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, எந்த ஒரு மாறு வேரத்துல ஒரு நியூஸ் பேப்பர் கலர் ஆகட்டும், சோ யாரு வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறு வேற போலீஸரா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸா வந்தா அப்படின்னா இந்த ஒரு சேத்துக்குழி வீரப்பன் டக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாராமா. சோ அந்த அளவுக்கு நிறைய போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சுட்ட கதையும் இன்னுமே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சேத்துக்குழி வீரப்பன் வீரப்பன் சொல்றாரு, வேணாம் இது மாதிரி போக வேணாம், போலீஸ் ஆபீசர் மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா நம்ம வீரப்பன் இருந்துகிட்டு நீ என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்கிற, வரையும் போறீங்கன்னா போலீஸ் ஆபீசர் சொன்னா எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. சரி இனிவே அப்படின்னு சொல்லிட்டு கூடயும் வராங்க ரெண்டு பேரும். இது மாதிரி எப்படி போலாம் சொல்லிட்டு முடிவு இருக்கிறப்ப இது மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்கு போக ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையோட ஏறி போறாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அண்ட் சேத்துக்குழி கோவிந்தன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தூக்கி நோக்கி போறப்ப ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஒரு போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா உட்கார வச்சிருக்காங்க ஒரு வித் கன்னோட. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஸ்கெட்ச் போட்டதே போலீஸா அப்படிங்கிறப்ப இல்லாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல போய் ஆம்புலன்ஸ் நின்று அங்க இருக்க டிரைவர் எகிரி குச்சி ஓடுறதாகட்டும். அண்ட் உள்ள இருந்த ரெண்டு பேர் வீரப்பன் ஆகட்டும் அண்ட் வீரப்பனோட சேத்துக்குழி வீரப்பன் ஃப்ரெண்டு, மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா, அப்படி இருக்கிற ஒரு டைம்ல இந்த ஒரு ஆம்புலன்ஸ் மேல குடு 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 அத்தனை ஃபயர், கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட 400 மேற்பட்ட புல்லட் பத்தினா சுடப்படுது. ஒருத்தரை நோக்கி இத்தனை புல்லட் சொல்லணும் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கறது ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கு. சரி எனிவே இப்படி வந்து பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்குது அந்த ஒரு இடத்துல. அந்த ஒரு இடத்துல சேத்துக்குழி வீரப்பன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்க சொல்றாங்க, அதை பின்னாடி சொல்றாங்க அப்படின்னா இவர் கட்டி பிடிச்சி இப்படி படுத்துட்டு இருக்காமா, எல்லா புல்லட்டும் இவரு மேலதான் வாங்குறாரு தவிர வீரப்பன் மேல கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 புல்லட் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சு செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி எனிவே இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லிட்டு வீரப்பன் ஆல்சோ எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் வருது. ஸோ உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆழ்ந்த விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறதாகட்டும் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டு வராங்க. சோ இதுதான் வீரப்பனுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு
இது மாதிரி சீக்ரெட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இதே போல நிறைய படங்கள் நிறைய எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மறக்காம போய் அதையுமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை பத்தி இன்னும் இல்லாம நிறைய நியூஸ்ல இருக்கு. சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் பை, see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பை.